வெல்கம் சார். என்னண்ணா இது டீஸ்பூன்ல வைக்கிறீங்க? ஊறுகாயா? தம்பி இது மட்டன். ஓ மட்டன்லயே ஊறுகாயா? ஆமா ஆமா 800 ரூபாயில இன்னைக்கு எப்படியாவது வெளுத்து வாங்கிட வேண்டியதான். யோ இது மட்டன் பிரியாணியா? எது மட்டன் பிரியாணியா? அப்புறம் அதை ஸ்பூன்ல வைக்கிறீங்க? எல்லாரும் கொடுக்கணும்ல அண்ணே. யாருக்கும் தெரியாம எனக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பூன் வைங்கண்ணே. அப்ப இன்னொரு 800 ரூபா ஆகும், பரவாயில்லையா? அடே அப்பா மச்சி, நான் சொல்லல எவ்வளவு கூட்டம் பாத்தியா? மச்சி இங்க பாரு, இந்த லைன்ல தான் சரியான கூட்டமா இருக்கு. ஏதோ ஸ்பெஷல் டிஷ் தராங்க போலடா. காலியா அதுக்குள்ள போய் வாங்கிடலாம் வா. ஆமா ஆமா வா போலாம். சார் ஆமா லைன்ல இவ்வளவு பேர் நிக்கிறீங்களே, அப்படி என்ன ஸ்பெஷல் டிஷ் தராங்க சார் இந்த லைன்ல? தம்பி பிளேட் வாங்குற கியூப்பா இது? என்னடா இது, தட்டு இட்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஸ்பூன்ல இட்லி இன்னைக்கு தான்டா பாக்குறேன். பிளேட் வாங்குறதுக்கே இவ்வளவு பெரிய கியூ நிக்குது. பேசாம ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கிளம்பிட வேண்டியதான். அண்ணே 5 மணிக்கு பஸ், ஐஸ்கிரீமாச்சும் கொடுங்கண்ணே, சாப்பிட்டு கிளம்பிடுறேன். தம்பி இருப்பா, 6 மணிக்கு தான் ஐஸ்கிரீம் கவுண்டர் ஓபன். எது 6 மணிக்கா? அண்ணே அரியலூர்ல இருந்து வந்திருக்கேன், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே. சரி அப்ப போய் பிளேட் வாங்கிட்டு வா, தரேன். எது பிளேட்டா? அது காலையில 6 மணி ஆயிருமே. அதுவும் ஒரே ஒரு பிளேட் தான் தரேன்னு சொல்றீங்க. அதுல எப்படி 400 வெரைட்டி வச்சு சாப்பிடுறது? எச்சி பிளேட் தான் ஏதாவது எடுத்துட்டு வரணும் போல. ஐஸ்கிரீம் வேணுமா வேண்டாமா? மச்சான் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ரோலியா? ஏன்னா இவ்வளவு கேப்பியா வர? தக்கல் டிக்கெட் எதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? டேய் அதான் ஃபுட் ஃபெஸ்டிவல் வருது இல்ல, 800 ரூபாய்க்கு 400 வெரைட்டி, அதுக்கு தான்டா. ஏன்னா 2 பேண்ட் வாங்கினா 3 ஷர்ட் பிரிக்கிற மாதிரி சொல்ற. எனக்கு நம்ம ஏமாத்து வர மாதிரி தெரியுதே. டேய் 2 ரூபாய்க்கு ஒரு வெரைட்டி தராங்க, போய் டேஸ்ட் பண்ணுவோம் வா. டேஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி வா போவோம்.